ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நடந்த இந்தியா vs பங்களாதேஷ் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டாஸை வென்ற பங்களாதேஷ் பவுலிங் தேர்வு செஞ்சாங்க. ஸோ அவர் லிட்டன் தாஸ் டாஸை ஜெயிச்சு பவுலிங் தேர்வு செஞ்சார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏன் பவுலிங் சூஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, த விக்கெட் வாஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர் சேசிங் பண்ணி டிஃபீட் பண்ணுறது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஷாண்டோ ஒரு ஹியூஜ் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அவங்களோட ஸ்ட்ரென்த்தே பார்த்திங்கன்னா பவுலிங் தான். முஸ்தபிசூர், ஷக்கீப், இந்த அதே மாதிரி தன்சன், ஹசான் ஷக்கீப் அண்ட் ரிஷாத் ஹுசைன், முகமதுல்லா, இந்த மாதிரி நிறைய நல்ல பவுலர்ஸ் இருந்தும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே பவுலிங்னு தெரிஞ்சும் பட் டாஸ் வின் பண்ணி பவுலிங் டெஃபினட்டாக எடுத்துருந்துருக்க. ஸோ பவுலிங் எடுத்தாங்க. பட் இந்தியாவுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிதுன்னு சொல்லியே ஆனுங்க. ரோஹித் சர்மா எடுத்தோடனே அதிரடியான ஸ்டார்ட் ஆரம்பித்தார். 3 4s அண்ட் 1 6. பட் ஆனால் டெஃபினட்டாக பண்ணியிருக்காரு. பட் ஷக்கீப் அல்லாசனோட ஓவர் சூப்பராக ஆடிட்டு பட் அதே ஓவரில் டிஸ்மிஸ் ஆனார் ரோஹித் சர்மா. அண்ட் அது பார்த்திங்கன்னா ஷக்கீப் அல்லாசனோட 50th WC வேர்ல்டு கப் விக்கெட் ஆகும் டு டிஸ்மிஸ் ரோஹித் சர்மா. அந்த ஓவரில் இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 6 2 4 ஏன் அந்த பெரிய ஷாட்டுக்கு போனாருன்னு தெரியும். பட் இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட். பட் ரோஹித் சர்மா தான் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லியே ஆனும். அது பார்த்திங்கன்னா ஒரு புவர் ஷாட் செலெக்ஷன்னு சொல்லியே ஆனுங்க. ஆக்சுவலி ரொம்ப ஹைட்டாக ஆஸ் ஜாக்கர் அலி அப்படின்ற ஒரு பிளேயர் பியூட்டிஃபுல்லாக அந்த கேட்சை எடுத்தார். ரோஹித் சர்மாவும் அவுட். அடுத்து விராட் கோலி மேலே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பர் ஸ்டார்ட் கிடச்சிது ஃபார் விராட் கோலி. 3 6s அண்ட் 1 4 நல்ல ஆடினார். பட் ஆனால் கோலியும் பார்த்திங்கன்னா தன்சீம் கிட்ட அவுட் ஆனார் ஒரு ஸ்லோவர் பாலில். அடுத்து சூரியகுமார் யாதவ் கிட்டேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்க்கும் போது ஃபஸ்ட்டு பாலே 6. ஸோ ஃபஸ்ட்டு பாலே என்ன தான் 6 அடித்தாலும் ஒரு ஸ்லோ பவுன்சர் தன்சீம் கிட்டேருந்து பார்க்க முடிஞ்சுது. பட் அடுத்த பாலே 140 போடப்பட்ட ஒரு ஸ்பீடான பவுன்சரில் சூரியகுமார் யாதவும் அவுட் ஆனார். ஸோ இந்தியா இன் டீப் ட்ரபிள்னு யோசிக்கும்போது ஒரு சிவம் தூபே அண்ட் ரிஷப் பண்ட்டுக்கு நடுவில் ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப். ரிஷப் பண்ட் 36 ஆஃப் ஜஸ்ட் 24 balls இன்க்ளூடிங் 4 4s அண்ட் 2 6s. ஸோ ரிஷாத் ஹுசைனோடைய 12th ஓவரில் ரிஷப் பண்ட் அவுட் ஆனார். அது பார்த்திங்கன்னா மேட்சோட பிக் மொமெண்ட்டுன்னு யோசிக்கும்போது அடுத்து வந்தார் ஹர்திக் பாண்டியா. ரிஷப் பண்ட் அது ஒரு தேவையில்லாத ஷாட்டுன்னு தாங்க சொல்லி ஆகணும். ஒரு 6 4 அந்த ஓவரில். சேம் டு சேம் அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப்பில் அவுட் ஆனார் அகேன்ஸ்ட் 2 லெக் ஸ்பின்னர்ஸ். ஸோ ராஷித் கானுக்கு அகேன்ஸ்டாகவும் ரிஷாத் ஹுசைனுக்கு அகேன்ஸ்டாகவும் ரிவர்ஸ் ஸ்வீப்பில் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அடுத்து ஹர்திக் பாண்டியா அண்ட் சிவம் தூபேக்கு நடுவில் 2 பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். பட் நல்லா டைம் எடுத்தாங்க 2 பேருமே. பட் அதுக்கப்புறமா சூப்பர் இன்னிங்ஸ் 2 பேருமே டைம் எடுத்து சிவம் தூபே 34 runs ஆஃப் 24 balls. என்ன தான் சிவம் தூபே ஒரு 4 கூட அடிக்கலாலும் பட் 3 6 அடித்து 141.67 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். அண்ட் ஹர்திக் பாண்டியா சொல்லவே தேவையில்லை, ஒரு சூப்பர் இன்னிங்ஸ். 27 balls ஆடி 50 runs. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு 50 ஃபார் ஹர்திக் பாண்டியா. ஸோ இது ஹர்திக் பாண்டியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் அவருக்கு நீடரான இன்னிங்ஸாக இருந்தது. ஸோ ஹர்திக் பாண்டியா இங்கே பார்த்திங்கன்னா 4 4s அண்ட் 3 6s வித் தி ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 185.19. ஸோ இவரோட மாஸ்டர் கிளாஸ்னால் இந்தியாவால் 196 வரலும் அடிக்க முடிஞ்சுது. அதுக்கு காரணம் ஹர்திக் பாண்டியா அண்ட் சிவம் தூபே. ஸோ பங்களாதேஷுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் டோட்டலான 197 சேஸ் பண்ண வேண்டி வந்தது. ஸோ பங்களாதேஷ் ஓப்பனிங்கில் ஒரு சேஞ்ச் நடந்து எப்பவும் ஒரு ஷாண்டோ அண்ட் தன்சீத் ஹசன் வராமல் லிட்டன் தாஸ் அண்ட் தன்சீத் ஹசனோட ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய சக்ஸஸே தரலன்னு டெஃபினட்டாக சொல்லியே ஆகணும். லிட்டன் தாஸ் பார்த்திங்கன்னா 10 balls ஆடி 13 runs இன்க்ளூடிங் 1 4 அண்ட் 1 6. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட ஓவரில் அவுட் ஆனார். ஸோ அடுத்து ஷாண்டோ ஒரு நல்ல சூப்பர் இன்னிங்ஸ் பார்த்தோம். 32 balls ஆடி 40 runs எடுத்தார். ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் 125 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆனார். பட் அந்த சைடில் இருந்த தன்சீத் ஹசன் அவரால் பிக் ஹிட்ஸே அடிக்க முடியல. 31 balls ஆடி 29 runs தான் எடுத்தார். ஒரு 93 ஸ்ட்ரைக் ரேட்டில் மட்டுமே அவரால் விளையாட முடிஞ்சது. அண்ட் ஹிருதாய் அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுத்தமாக நல்லா விளையாடல. 6 balls ஆடி 4 run மட்டுமே. ஹிருதாய் அண்ட் ஹசன் 2 பேருமே குல்தீப் யாதவோட ஸ்பெல்லில் அவுட் ஆனாங்க. ஸோ அடுத்து நஜீபுல் ஷாண்டோ அவரும் ஜஸ்பிரீத் பும்ராவோட பவுலிங்கில் அவுட் ஆனார். அஷ்தீப் சிங் ஒரு சூப்பர் கேட்சுன்னு சொல்லியே ஆனுங்க. பவுண்ட்ரி லைனில் ஈஸியாக எடுத்தார்.
அடுத்து பங்களாதேஷ் கிட்டேருந்து ஒரு பெரிய கொலாப்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஷக்கீப் அல் ஹசன் 11 ரன்ஸ் அண்ட் முகமதுல்லா 13 ரன்ஸ். அடுத்து ஜாக்கர் அலி அவரை வந்து ஒரு பவுலருக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அவரும் சக்ஸஸ் தரல. அண்ட் ரிஷாத் ஹுசைன் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து 10 பால்ஸ் ஆடி 24 ரன்ஸ் ஒரு சூப்பர் கேமியோ ஆடினார். பட் இட்ஸ் நாட் எனஃப்னு சொல்லியே ஆகணும். பட் ரிஷாத் ஹுசைன் அவரும் பும்ராவோட ஓவரில் அவுட் ஆனார். அண்ட் இந்தியாட்டேருந்து ஒரு நல்ல பவுலிங் டிஸ்பிளே பார்க்க முடிஞ்சது. ஹர்திக் பாண்டியா 3 overs 32 for 1 அண்ட் குல்தீப் யாதவ் 4 overs 19 for 1. ஜஸ்பிரீத் பும்ரா 4 overs 13 for 2 அண்ட் அஷ்தீப் சிங் 4 overs 30 for 2 அண்ட் அக்சர் பட்டேல் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் 2 overs போட்டு 26 runs. அண்ட் ஸோ ரவீந்திரா ஜடேஜா இந்த மேட்சும் அவருடைய ஃபுல் 4 overs முடிக்கல, 3 overs தான் போட்டார். 3 overs போட்டு 24 runs கொடுத்தாரு. இந்தியாட்டேருந்து ஒரு நல்ல பவுலிங் டிஸ்பிளே பார்க்க முடிஞ்சது. ஸோ பங்களாதேஷ் பேட்டர்ஸ்னால் வெறும் 146 ரன்ஸ் மட்டுமே அடிக்க முடிஞ்சுது. இந்தியாவுக்காக பேட்டிங்கில் நல்லா விளையாடின சிவம் துபே அண்ட் ஹர்திக் பாண்டியா அவங்க பேட்டிங்கில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அண்ட் பவுலிங்கில் ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் குல்தீப் யாதவ் 4 overs பவுலிங் போட்டு 19 for 3 ஒரு சூப்பர் ஸ்பெல்லை பதிவு செஞ்சுருக்காருன்னே சொல்லலாம். அண்ட் இந்தியா ஒரு ஹியூஜ் மார்ஜினான 50 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 50 ரன்ஸுங்கிறது ஒரு ஹியூஜ் மார்ஜினுங்கிறதுனால இது அவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த நெட் ரன் ரேட். ஸோ இந்த வின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு செமிஃபைனல்ஸ் போகிற ஆப்பர்ச்சுனிட்டியை நிறையவே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். மேபி நாளைக்கு ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணால் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற மேட்ச்சில் சப்போஸ் இந்தியா ஜெயிச்சா ஆஸ்திரேலியா ஆர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் தி செமிஃபைனல்ஸ். ஸோ அது இந்தியாவுக்கு பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்தியா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் என்ன தான் அங்கங்கே சில ரோஹித் சர்மா கோலி போன்ற வீரர்கள் அவுட் ஆயிருந்தாலும் பட் சூப்பராக ஸோ மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே சூப்பராக விளையாடினாங்க. ரிஷப் பண்டாக இருக்கட்டும், சிவம் துபேவாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், பவுலிங்கில் பும்ரா, குல்தீப் யாதவ் அண்ட் ஆல்சோ அஷ்தீப் சிங் அவரும் நல்லா போட்டார். ஸோ இந்தியா சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.